சோழ மன்னன் ஒரு நாட்டின் மீது படையெடுத்து போகிறார். அந்த சோழ மன்னனுடைய சேனாதிபதியாக படை தளபதியாக இருக்கக்கூடிய ஒருவர் எதிரிகளை பந்தாடுகிறார், எதிரிகளை வெற்றி காண்கிறார். அதை பார்த்த சோழ மன்னன் தன்னுடைய சேனாதிபதிக்கு, தன்னுடைய படை தலைவருக்கு ஒரு பெரிய நாட்டையே எழுதி வைக்கிறார். அந்த நாட்டின் பெயர் திருமங்கை அப்படிங்கிற நாடு. அந்த நாட்டு யாருக்காக தரப்பட்டது? பின்னாளிலே திருமங்கை ஆழ்வார் என்று அழைக்கப்பட்ட நம்முடைய ஆழ்வாருக்காக சோழ மன்னன் கொடுத்தது. திருமங்கை ஆழ்வார் ரொம்ப ரொம்ப பக்திமயமானவருங்க. வைணவத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 ஆழ்வார்களிலே இளையவராக இந்த பெருமான் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் திருக்குறையலூர் அப்படிங்கிற ஊரில் தான் இந்த மகான் அவதரிச்சிருக்காங்க. முத்தரையர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய பெயர் கலியன் அல்லது நீலன் அப்படின்னு இயற்பெயர் சின்ன வயசில் அந்த 2 பெயர்களும் இவருக்கு இருந்தது. திருமாலினுடைய சாரங்க வில்லினுடைய அம்சமாக பிறந்தவர். ஆனால் ஆரம்பத்தில் சைவத்திலே தாங்க இருந்திருந்தார். ஆனால் குமுதவள்ளி அப்படிங்கிற வைணவ பெண்ணை காதலித்து மனம் புரிந்து கொண்டார். அதிலிருந்து தீவிர வைணவராக மாறினார். தினந்தோறும் 1008 வைணவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று தன்னுடைய காதலியாகிய மனைவி சொன்ன வார்த்தைகளை கேட்டு தவறாமல் இந்த மாதிரி உணவளித்து திருக்கோவில்களுக்கெல்லாம் திருப்பணி செய்து வந்தார். முழுக்க முழுக்க அவருடைய பணம் தனம் எல்லாமே குறைகிறது. பதவியும் அவரை கைவிட்டு போகிறது. கையில் காசு கிடையாது, பணம் இல்லை. கொடுத்து சிவந்தவர் என்ன செய்கிறதுன்னு முடியலை. உடனே கொஞ்சம் கொஞ்சமாக களவாடச் செல்கிறார். ஒரு பகுதிக்கு போகிறது, அங்கே களவாடுறது, அதில் கிடைக்கக்கூடிய நகைகள் பொருட்கள் அதையெல்லாம் விற்று அதில் தானம் செய்கிறது, அன்னதானம் செய்கிறது, கோவில்களுக்கு திருப்பணி செய்கிறது. இந்த மாதிரி தன்னுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொண்டார். இதை உன்னிப்பாக கவனித்த பெருமாள் மற்றவருடைய கண்ணீரால், மற்றவர்களிருந்து கவரப்பட்டு வரக்கூடிய அந்த பொருளால், அந்த நகையால், அந்த செல்வத்தால் நமக்கு இவர் சேவை செய்கிறது நல்லதில்லை. அவங்களுடைய கண்ணீர் சும்மா விடாது. இதை நாம் தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தேவியருடன் எல்லா நகைகளையும் அணிந்து கொண்டு இவர் பெருமாள் புறப்பட்டு வருகிறார். அப்போது திருமங்கை ஆழ்வார் வழக்கம் போல நகைகளை களவாட வருகிறார். உடனே நகைகளெல்லாம் கழட்டுங்க, இந்த கோணி பையில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நகைகளையும், அதாவது பூதேவி ஸ்ரீதேவியினுடைய நகைகளையும் வாங்கிக்கிறார். பெருமாளுடைய நகைகளையும் பெருமாளே கழட்டி கொடுக்குறார். ஆனால் அவருடைய விரலில் ஒரு மோதிரம், அதை மட்டும் திருமங்கை ஆழ்வாரால் கழட்ட முடியலை. அதுக்கடுத்து எல்லா நகைகளையும் இவர் கொள்ளையடித்து அந்த கோணிப்பையை தூக்க பார்க்குறார். ஆனால் அந்த கோணிப்பையானது தூக்க முடியலை. அப்படியே அந்த இடத்துலையே தான் அந்த நகைகளோட அந்த பை அப்படியே இருக்குது. அதை பார்த்து வியந்து போன திருமங்கை ஆழ்வார், நீ ஏதோ மந்திரம் போட்டுட்ட, அதனால்தான் அந்த நகைப்புகள் அடங்கிய பைகளை தூக்க முடியலை. இப்போ மந்திரத்தை சொல்கிறியா இல்லை உன் தலையை எடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மோதுவதற்கு செல்கிறார். அப்போ பெருமாள் சொல்கிறார், நான் சொல்கிறேன், நீ அந்த மந்திரத்தை சொல்லு அப்படிங்கிறார். உடனே அவரோட காதில் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு அந்த மந்திரத்தை ஓதுகிறார். அந்த மந்திரத்தை ஓதின உடனேயே திருமங்கை ஆழ்வாருடைய மனம், குணம், உடல்நிலை எல்லாமே அப்படியே துப்புரவாக மாறுகிறது, தூய்மையாக மாறுகிறது. களவாடுதல் ஒரு பெரும் குற்றங்கிறத உடனடியாக உணர்கிறார். பெற்ற தாயினும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் அப்படின்னு அந்த இடத்துலையே பாடி பெருமாளை சேவிக்கிறார். அன்னையிலேருந்து தவறான வழியில் பொருள்களை சேர்த்து சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையை விட்டுட்டு தெய்வமே கதி அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை நினைத்து பாட ஆரம்பிக்கிறார். சிறிய திருமடல், பெரிய திருமடல் அப்படின்னு பல நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. 1137 பாடல்களை திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு சதுஷ்கவி சிகாமணி அப்படிங்கிற மிகப்பெரிய விருதெல்லாம் அந்த காலத்தில் கொடுத்தாங்க. இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் திருமங்கை ஆழ்வார் பாடியருடைய திருநெடுந்தாண்டகம் அந்த பாடல் இன்றைக்கும் பாடப்படுகிறது. விசேஷ நாட்கள்லேயும் சரி அவருடைய பாடல்கள், பாசுரங்கள்
பாடல்கள் தான் இன்றைக்கும் பாடப்படுகிறதுங்க. அந்த ஸ்ரீ திருமங்கை ஆழ்வாருடைய அவதார திருநாள் கார்த்திகை நட்சத்திரத்தில், கார்த்திகை மாதத்தில் அந்த மகான் அவதரித்த இந்த திருநாள். அப்படிப்பட்ட இந்த திருநாளிலே அந்த மகான் எழுதிய பாடல்கள், இயற்றிய பாடல்கள் அதெல்லாம் பாடுவதோடு மட்டுமல்லாமல் எல்லாம் வல்ல பெருமாளையும் சேவித்து எல்லா நன்மைகளையும் நாம் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் மகான்கள், யோகிகள், தவசிகள், மகரிஷிகளின் நல்லாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.